வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா. இன்னைக்கு கார்த்திகை பொரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொரி செய்யும்போது 2 கம்ப்ளைண்ட் பொதுவாக வரும். ஒன்று, சீக்கிரம் பொரி நமத்து போயிடும், அப்படி இல்லைன்னா பாகு ஒரு இடமா ஆகிடும். இந்த 2 கம்ப்ளைண்ட் வராமல் சூப்பராக எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொரியை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது 100 கிராம் அளவுக்கு உள்ள பொரி. இது நெல் பொரி. இது அபுதாபியில் இதோட விலை 120 ரூபா. 100 கிராம் பொரியோட விலை 120 ரூபா இந்திய மதிப்புக்கு. இதில் நிறைய மண், நெல் இதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு புடச்சி சுத்தம் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொரி நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே பொரியெல்லாம் வறுத்து தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துருங்க. எண்ணெய், நெய் இது மாதிரிலாம் எதுவும் சேர்க்கல. வெறும் ப்ளெயினாக நம்ம பொரியை கடாயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் கிடையாது. லைட்டாக சூடு ஏறினதுக்கு பிறகு இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். இந்த 100 கிராம் பொரிக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கிட்டோம். எல்லா பொருளையுமே வெறும் கடாயில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அடுத்ததாக எள்ளு சேர்த்துருக்கோம். எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி படப்படன்னு பொரிய விட்டதுக்கு பிறகு நம்ம அந்த பொரியோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். டைரெக்டாக தட்டிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி சூட்டில் ஏலக்காவை கடாயில் போடும்போது உப்பி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் தட்டிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பல்லு பல்லாக கீறிட்டு இது மாதிரி வச்சுருக்கோம். இதை உடனே சேர்க்காம காலமர அரிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயில்லையோ அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுலையே நல்லா உணர விட்டுட்டு அதுக்கு பிறகு வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் பொரி நமத்து போகாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, இதில் இருக்கிற ஈரப்பதம் பொரியை சீக்கிரம் நமக்க வச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் இதை கடாயிலே போட்டுருங்க. நல்லா கலர் மாறி கொஞ்சம் வாசனை வரும். அதுக்கு பிறகு சேருங்க. பொரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஏலக்காவை தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கோம். 1 அச்சு வெல்லம் சேர்த்துருக்கோம். 100 கிராம் பொரிக்கு ஒரே ஒரு துண்டு அச்சு வெல்லம் சேர்த்துருக்கோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்க வேணாம். இது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா கரைய விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் பொங்கி வரும். திக்காகவே இருக்கணும் பாகு, தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கு பாகு பதம்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் நல்லா கரைய விட்டதுக்கு பிறகு ஒரு தட்டில் கொஞ்சமாக விட்டு பாருங்கள். இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கையால் உருட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். இதுதான் இதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். நம்ம அதிரசத்துக்கு சொல்லியிருந்தோம் தளன்னு ஒரு பதம். அந்த பதம் கிடையாது. அது மாதிரி உருட்டிட்டு தட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜும் கிடையாது. இது 2 ஸ்டேஜுக்கும் நடுவில் இருக்கிறது. இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டுனீங்கன்னா உருட்டு பதம் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொரிய கொட்டினீங்கன்னா பொரி நமத்து போகாமல் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த இடத்துல டிப்ஸ்னா இதுதான். இந்த மாதிரி பாகை கரெக்டான ஸ்டேஜில் எடுத்து பொரிய கொட்டினீங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்குமே கிறிஸ்பியாக இருக்கும் பொரி. நீங்கள் பாகு கரெக்டாக வர்றதுக்கு முன்னாடி தண்ணியாக இருக்கிறப்பயே பொரியில் எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா பொரி நமத்து போயிடும். அதே சமயத்தில் பிசு பிசுன்னு இருக்கும். கரெக்டான ஸ்டேஜில் ஊற்றினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாகு நல்லா முறிஞ்சதுக்கு பிறகு எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா ஒரு சைடாக போயிடும். அதாவது கிளறவே வராது. வெள்ளை வெள்ளையாக பொரி அங்கங்கே இருக்கும். இப்போ இதோட மொறுமொறுப்பு தன்மையை காட்டுற எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பாகு எல்லா இடத்துலையும் இந்த பொரியில் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே இடத்துல வெள்ளைப்பாகு உருட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கடையில் வாங்கிக்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் கடையில் வாங்குறதுல இந்த அளவுக்கு இந்த பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரி நல்லா ஆறின பிறகு மூடி வைங்க. நமத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் அறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.